தொண்டர்களின் தேர்வு நான் இல்லை என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அவரை தொடர்ந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் தலைமை வகித்த தருணங்களில் ராணுவ கட்டுப்பாடு என்பதை அதிமுக தொண்டர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாற்று கட்சியினரே போற்றும் வகையில்தான் நிர்வாகித்து வந்தனர் என்பது வரலாற்று உண்மை. இவ்வாறான கால சூழலை உணர்ந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் முதலில் கழக நிறுவன தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழக தொண்டர்களுக்கு வழங்கிய உரிமையை பறித்தால் மட்டுமே தன்னுடைய எண்ணங்களை எளிதில் அடைய முடியும் என்ற நோக்கத்தில் கருணாநிதியின் யுக்தியை பயன்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. எந்த பொதுக்குழு உறுப்பினர்களின் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தீய சக்தி கருணாநிதி வெளியேற்றினாரோ அதே போல இதுவரை கழக தொண்டர்களுக்கு இருந்து வந்த வாக்களிக்கும் உரிமையை பறித்தார். தன்னுடைய கைத்தடிகளின் துணையுடன் கருணாநிதி பாணியில் தலைமை பொறுப்புக்கு வந்தார். வேஷம் என்றாவது ஒரு நாள் கலைந்திட வேண்டும் அல்லவா? இதோ அந்த நாள் நாடாளுமன்ற தேர்தல் ரூபத்தில் வந்தது. 2,20,00,000 உறுப்பினர்கள் கொண்ட இயக்கமாக உருவாக்கினார் எடப்பாடி பழனிசாமி என்று தன்னுடைய கைக்கூலிகள் சுயதம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தது அனைத்தும் உண்மையில்லை என்பதை வரலாற்றில் பதிய வைத்தது தேர்தல் முடிவுகள். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சியுடன் இணைந்து போட்டியிட்ட 39 தொகுதியில் வாங்கிய மொத்த வாக்குகளே 1,55,124 தான். தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட 2,20,00,000 உறுப்பினர்களை கொண்ட எடப்பாடி பழனிசாமியின் லட்சணம் எந்த வகையில் உள்ளது என்பதை நினைத்து ஒவ்வொரு கடைக்கோடி தொண்டனின் மனம் குமுறிக்கொண்டுதான் இருக்கிறது. இப்போது புரிந்திருக்கும். தொண்டர்களால் வாக்களித்துதான் என்றைக்கும் தலைமை பொறுப்புக்கு வர முடியாது என்ற எண்ணத்தில் கருணாநிதி பாணியில் குறுக்கு வழியில் வந்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று நிறுவனமாகியுள்ளது. இந்த உண்மையை மறுக்க நினைத்தால் கழக நிறுவன தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழக தொண்டர்களுக்கு வழங்கிய உரிமையை வழங்கி மாற்றம் செய்த கழக விதியை ரத்து செய்துவிட்டு கழக தேர்தலில் போட்டியிட தைரியம் இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களே?